ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா, ஆரி ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்களும் கற்றுக்கிட்டு உங்கள் ப்ளவுஸில் நீங்களே ஆரி ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த ப்ளவுஸ்லேயே நான் ஆரி மார்க்கிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாரியில் கட் பண்ண ப்ளவுஸ் பீட். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது 2 சைடும் பார்டர் இருந்தது. அந்த ப்ளவுஸில் 2 சைடும் பார்டர் இருந்தது. இதில் 1 சைடு பார்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த 1 சைடு பார்டர் இருக்குது இல்லையா, அதில் நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணலான்னு ஒரு ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். நீங்கள் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்களே ஓனாக உங்களுடைய ப்ளவுஸில் மார்க்கிங் பண்ணலாம். நான் இது அளவு ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஆரி ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரியே நீங்கள் ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா 1 சைடு பார்டர். இந்த சைடு பார்டர் கிடையாது பாருங்கள். இப்போ இந்த சைடு மட்டும்தான் பார்டர் இருக்குது, தெரியுதா? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ கரை பகுதி இருக்குங்க. இந்த கரை பகுதியை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கரை பகுதி இருக்குல்ல, அங்கே நான் பேக் நெக் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கரை பகுதியோடு சேர்த்து ஸ்கேல் அளவில் நான் ஒரு பெரிய லாங் சைஸ் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். தெரியுதா பாருங்கள். இது ஸ்கேல் அளவில் நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போது அதுலேருந்து பாருங்கள், ப்ளவுஸ் வச்சு நான் அளந்து இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ரெடி அளவு மட்டும்தான் இது மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏன்னா ஸ்டிச்சிங் டைலர்கிட்ட அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க பார்த்துப்பாங்க. இது ரெடி அளவு மட்டுமே மார்க்கிங் பண்ணணும். இது பேக் சைடு, பேக் நெக்கு. இல்லை எப்படி நம்ம ஒர்க் பண்ணோன்னா இந்த லைனில் தான் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வரும். ஜஸ்ட்டு பாருங்கள், எதுவுமே இல்லாமல், எக்ஸ்ட்ரா அளவு எதுவுமே இல்லாமல் நம்ம விடுவோம் இல்லையா, 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு விடுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரெடி அளவு மட்டுமே இது மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இது கரை பகுதியில் 1 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் நெக். அதை எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது நான் பேக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு கீழவே பாருங்கள், அதுக்கு கீழவே நான் ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா தெரியுதா பாருங்கள் ஃப்ரண்ட் நெக். நாம் அதில் 1 சைடு மட்டும்தான் மார்க் பண்ணிப்போம். மீதி டைலர் பார்த்துப்பாங்க. இதில் 2 சைடும் மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் 2 சைடும் மார்க் பண்ணியிருக்கோம். இது தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிகினர்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் 2 சைடும் மார்க் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைடு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வரும். இப்போ மேலே வரைஞ்சோம் இல்லையா பேக், அது கீழே ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த லைனுக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல விட்டுடணும். ஏன்னா இது கொக்கிக்காக ஸ்டிச்சிங் பண்ணதுக்காக நம்ம விட்டுணும். ஸோ ஃபுல்லாக அங்கே தேவை கிடையாது, பாதிலே நிறுத்திடணும். இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்தா போதும். மீதி ஸ்டிச்சிங் பண்ணும்போது டைலர் பார்த்துப்பாங்க. இந்த சைடு ஒர்க் பண்ணக்கூடாது, ஏன்னா இது சாரீ கட்டும் போது மறைஞ்சி போயிடும். ஸோ இந்த சைடு ஒர்க் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இது பேக்கு, அது கீழவே ஃப்ரண்ட்டு.
ஏன்னா இந்த கிளாத்து வந்து நம்ம நல்லா தள்ளி வரைஞ்சால் நம்மளுக்கு பத்தாமல் போகும், எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கிளாத்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி அளவு எடுக்கும் போது நம்மளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்லீவ் பகுதி பாருங்கள், நான் பார்டர் இருக்குது இல்லையா, இப்போ எனக்கு பார்டரில் வந்து ஸ்லீவ் வந்து வேணும், அதுக்காக தான் வந்து நான் ஸ்லீவ் பகுதி வந்து பார்டரில் எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் பகுதி வந்து பார்டர் வேணாம், எனக்கு வந்து பேக் நெக்குக்கு வேணும்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸ்லீவ் பகுதி வந்து நீங்கள் அந்த சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அப்படி தான் வந்து நீங்கள் எடுக்கணும். எனக்கு வந்து இந்த பார்டர் வேணும்னால என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நான் 2 ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இதுவும் வந்து ரெடி அளவு மட்டும்தான் எடுத்திருக்கோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து ரெடி அளவு தான். ஸ்லீவும் வந்து ரெடி அளவு மட்டும்தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா அளவு வந்து டெய்லர் வந்து தைக்கும் போது அவங்க பார்த்துப்பாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்லா இது புரியும். ஏன்னா நான் இதில் வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியும் வந்து நீங்கள் மார்க்கிங் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மெத்தடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்லீவ். இப்போ பக்கத்துலேயே வந்து கேப்பு விட்டுட்டு அடுத்த ஸ்லீவ் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து கைக்குழி அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து கை வந்து ஜாயின் பண்ணும் போது அந்த பகுதி அது. ஸோ 2 இடத்துலையும் பாருங்கள் அந்த அளவு வந்து மார்க் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. இப்போது அப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், தைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணும் போது இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இவங்க அளவு வந்து நாங்கள் எதுவுமே விடலை. இப்போது இது வந்து மறித்து நான் ஸ்லீவ் பகுதி வந்து கிராண்டாக பண்ண போகிறேன், சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் அளவு விட்டால் போதும், தெரியுதா, இந்த அளவு மட்டும் விட்டால் போதும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த பார்டருக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த பார்டர் மட்டும் அப்படியே வேணும், இதுக்கு மேலே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போனால் இங்கேயே வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் கேப் விட்டு போடணும். ஏன்னா ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த பீடெல்லாம் வந்து மாட்டும். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணலாம். இந்த கையில் வந்து ஒர்க் பண்ணி, இது வந்து ஸ்மால் கை தான், இது வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இந்த சைடும் பாருங்கள், நான் இதில் வந்து ஆரி ஒர்க்கு பண்ணும் போது அது எப்படி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து நான் மார்க் பண்ணுறேன்னு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டு போடும் போதும் சரி, பேக்கு ஸ்லீவ் அதில் நான் என்னென்ன டிசைன் பண்ண போகிறேனோ ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து பாருங்கள். ஜஸ்ட் ஐடியா, நான் ஏன் கிளாத்து வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரலன்னா, ஏற்கனவே நான் கிளாத் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், அது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் அதே மெத்தட், அதே மாதிரி தான் கிளாத்து வச்சு போடணும். என்னென்னா கீழே வந்து நீங்கள் பேக்கு போடும் போது அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு போட்டுருங்க. இந்த பார்டர் இருக்கும் போது நீங்கள் ஸ்லீவ் வந்து வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு காமிக்கிறேன் பாருங்கள், பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ். உங்களுக்கு இந்த மார்க்கிங் வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.